இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு இடத்துல இருந்தவர் தான் நடிகர் கரண். குழந்தை நட்சத்திரமா பல மலையாள படங்கள்ல நடிச்சவரு. தமிழ்ல தியாகராஜன் நடிச்ச தீச்சட்டி கோவிந்தன் தமிழ்ல இவரோட முதல் படம். அந்த படத்துல இவர் உதவியாளரா தோன்றியிருந்தாரு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாமலை படத்துல சரத்பாபுவோட மகனா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கமலஹாசனோட நடிச்ச நம்மவர் திரைப்படம் தான் அவரோட பிரபலமாக்கியது. நம்மவர் படத்துல கமலை எதிர்க்கிற ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்க கமல் கரனுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. நம்மவர் படத்தை தொடர்ந்து ராமன் அப்துல்லா கண்ணெதிரே தோன்றினால்னு 90கள்லயும் 2000கள் தொடக்கத்திலையும் பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லயும் வில்லன் வேடத்திலையும் நடிச்சிருந்தாரு. நம்மவர், காதல் கோட்டை, கண்ணாத்தாள், காதல் மன்னன்னு பல படங்கள் அவருக்கு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்திருந்தது. 2006ஆம் ஆண்டு வெளியான கொக்கி மற்றும் கருப்புசாமி குத்தகைக்காரர் ஆகிய 2 படங்களும் அவரை ஹீரோவாக்கி இருந்தது. கருப்புசாமி குத்தகைக்காரர் திரைப்படம் வெற்றி பெற தொடர்ந்து பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள் பெருசா எதுவுமே ஓடல. அதனால அவர் திரும்ப வில்லன் வேடத்துல நடிக்க விரும்பாம சினிமாவை விட்டு விலகிட்டாரு. சில ஆண்டுகளா அவர் எங்க இருக்காரு அப்படின்றதே தெரியாம இருந்தது. இத பத்தி சமீபத்துல வெளியான தகவலின்படி கரண் தற்பொழுது அமெரிக்காவில் வசிக்கிறாரா. சமீப காலமா இவருக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு வந்த நிலையில தற்பொழுது திரைப்பட வாய்ப்புகள் வர தொடங்கி இருக்கு. இதையடுத்து கோவை மருதமலை முருகன் கோவில்ல கரண் நேத்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. அங்க நடிகர் கரனை பார்த்தவுடன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அவரோட செல்ஃபி எடுத்துட்டு மகிழ்ந்திருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.